ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி தமிழ் வெப்சைட் பிளாக் மூலியமா நம்ம மணி earn பண்ணுறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தமிழ் பிளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, ரீட் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ்னு டைப் பண்ணுறேன். தமிழ் நியூஸ். இப்போ தமிழ் நியூஸ்னு டைப் பண்ணுறேன் பாருங்க, நிறைய பாருங்க நியூஸ் வெப்சைட்ஸ் வந்து வருது நம்மளுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து இதுல எல்லாம் சும்மா இல்லை, இந்த தமிழ் நியூஸ் வெப்சைட்ஸ்லாம் நிறைய மணி மேக் பண்ணுவாங்க இந்த சைட்ஸ்ல. இதில் வந்து இந்த மாதிரி சைட்ஸ்ல இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, விசிட்டர்ஸ் வந்து நாளாக விசிட்டர்ஸ் வர 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 நம்ம பிளாக் வந்து சும்மாவே கூகுளில் ரேங்க் ஆகும். இப்போ அந்த அளவு விசிட்டர்ஸ் வர்றதுனால தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கெல்லாம் வந்து சும்மா தமிழ் நியூஸ் அடிச்சாலே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் தமிழ் கண்டென்ட். இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் கண்டென்ட் செய்கிற கஷ்டமாக இருந்தால் ஒரு தமிழ் கண்டென்ட் பண்ணலாம். தமிழ் கண்டென்ட் பண்ணுற நேரம் நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் கருத்தில் கொண்ட வேண்டிய விஷயம். இந்த தமிழ் கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. தமிழ் தமிழ் டெக்ஸ்ட் டு தமிழ் டெக்ஸ்ட் டு தமிழ் வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் செய்கிற நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு டெஸ்க்டாப் மெஷின் வேணுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து பிளாக் போய் எழுத இயலாது ஒரு மொபைலில். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பாருங்கள் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். அந்த இப்படி தான் எழுதுறோம். இந்த விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள்னு இந்த பாருங்க எப்படி டைப் ஆயிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த பிளாக்ல பேஸ்ட் பண்ணதா இருக்கு. அவ்வளோதான். இந்த இதை அப்படியே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணதா இருக்கு பிளாக்ல. இது கணக்காக பேஸ்ட் ஆயிடும். அதனால நீங்கள் தமிழில் வாய்ஸில் நீங்கள் கொடுக்குறது அப்படியே டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணும். இதை தான் கொண்டு போய் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம என்னது பிளாக்குக்கு எழுதுறோம். முன்ன மாதிரியெல்லாம் எழுதுற டைப்பிங் எது செய்யவே வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே தூக்கி போடலாம். ஓகே ரைட். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எடுக்கிற நேரம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ கடைசியில் ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த நியூஸை வந்து நீங்களே உங்களோட விஷயத்தில் மாற்றி நீங்கள் உங்களோட இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் கொடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு டைப் பண்ண தெரியல இந்த மாதிரி சொற்களை சொல்கிறேன் டைப் ஆகும். அதை கொண்டு போய் உங்கள் பிளாக்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் வருது. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் போயிட்டு பார்க்குறீங்க. அந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டிகல்ஸ் இதே மாதிரி எழுதாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுங்க இந்த ஆர்டிகல்ஸ். அப்போ உங்களுக்கு ஆர்டிகல்ஸை பார்த்து மக்களுக்கு வந்து உங்கள் ஆர்டிகல்ஸ் கவர் ஆகிடுச்சுன்னா உங்களோட பிராண்ட், அதாவது என்னன்னா இப்போ ஐபிசி தமிழ்ன்றது ஒரு பிராண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வின்ன்றது ஒரு பிராண்ட். இப்போ நான் வந்து தமிழ் நியூஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன் இந்தியான்றது ஒரு பிராண்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்றது இன்னொரு பிராண்ட். இப்போ இதெல்லாம் ஒரு பிராண்ட். இந்த பிராண்டை தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, தமிழ் வெப்சைட்டை பொறுத்தவரையில் இப்போ நம்ம வந்து நார்மலாக இங்கிலீஷ் கண்டென்ட்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட சைட் டியூட்டர்ஸ் பண்ணி இப்போ இந்த சைடு வந்து கம்ப்ளீட்லி பியோர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ இந்த சைடுக்கு வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். இப்போ கீவேர்ட் ரிசர்ச் வந்து இந்த சைடை வந்து இப்போ ஜாவா கண்டென்ட் எழுதுறோம்னா அந்த ஜாவா கண்டென்ட்டுக்கான கீவேர்ட் ரிசர்ச் வந்து பண்ணி இந்த நல்ல நல்ல கீவேர்ட்ஸ் எடுத்து இந்த நம்ம எழுதுகிற பிளாக் கண்டென்ட்ல போட்டு நம்ம இதை ரேங்க் பண்ணலாம். ஆனால் தமிழ் கண்டென்ட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம எஸ்சிஓன்ற ஒரு சப்ஜெக்ட் ஒர்க் ஆகாது. எஸ்சிஓன்ற சப்ஜெக்ட் நீங்கள் கேட்பீங்க, ஏன் எஸ்சிஓன்ற சப்ஜெக்ட் ஒர்க் ஆகாட்டி ஏன் எனக்கு கூகுளில் தமிழ் நியூஸ்னு டைப் பண்ணால் எப்படி இந்த சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் ஆகிருக்குதுன்றதை கேட்பீங்க. இதெல்லாம் ஏன் லிஸ்ட் ஆகிருக்குதுன்னா, இவங்க வந்து டிரெக்ட் வந்து இந்த மாதிரி எஸ்சிஓவில் உள்ள கீவேர்ட் ரிசர்ச் எடுத்து கொண்டு வந்து வச்சு அவங்க பிளாக் எழுதலை. ஏன்னா தமிழ் பிளாக்குக்கு வந்து நமக்கு வந்து இந்த இங்கிலீஷ் கண்டென்ட்ல வந்து இந்த இங்கிலீஷ் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து இந்த பிளாக்குக்கு இன்க்ளூட் பண்ண இயலாது. கம்ப்ளீட்லி தமிழ் கண்டென்ட்டை வந்து நம்ம எஸ்சிஓ பண்ண இயலாது. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணணும், ஒன் இந்தியா. இப்போ இந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறேன்னா இந்த பிராண்ட் வந்து இப்போ எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபேஸ்புக்குன்ற பேஜில் வந்து உங்களோட நாளாந்தம் வர பிளாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிறைய இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருப்பாங்க. அந்த பேஜில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க, 1 மில்லியன் ஃபாலோ. அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கும் வருவாங்க. அப்போ அது மூலியமாக அதிகமாக விசிட்டர்ஸ் வரணும்னா உங்கள் வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் சப்டமானில் தான் தமிழ் வெப்சைட் செஞ்சுருக்காங்க.
அதிகமான விசிட்டர்ஸ் உங்க தமிழ் சேனலுக்கு வருவாங்க. வர்ற நேரம் என்ன பண்ணுவோம், சும்மாவே அவங்க தமிழ் சேனல் வந்து என்ன கூகுளில் ரேங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அதுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுதான் சிம்பிளான விஷயம். அதுதான், அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை நீங்கள் ரேங்க் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணி உங்களோட பேஜஸை வந்து க்ரோ பண்ணி நார்மலாக அந்த பேஜில் வந்து ஒரு சினிமா கண்டென்ட்டை போட்டு நீ வேணால் ஃபேஸ்புக் பேஜ் போய் பார்த்துருப்பீங்களா இருக்கும். இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு பேஜ் இருக்கும். இப்போ நிறைய பேஜஸ் இருக்கு. சினிமா பேட்டை இது வந்து நல்ல நல்ல சைடு ஒன்று. இது நல்ல சைடு தான். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2018ன்ற மாதிரி தான் இந்த சைட் வந்துச்சு. நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு பாருங்க. இதான் நல்லா கூகுளில் ரேங்க் ஆயிடுச்சு. இதில் பாருங்க ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இப்போ இவங்க வந்து பாருங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து 1.5 மில்லியன் பேர் இருக்காங்க இந்த பேஜுக்கு. அதே போல பேர் இருக்காங்கன்னா அந்த பேஜ் வந்து அவங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி உங்கள் பிராண்டே நீங்கள் குவாலிட்டியாக செஞ்சுட்டு போகணும். அப்படின்னா தான் விசிட்டர்ஸ் வராங்க. இப்போ பாருங்க இவங்க எப்படி நியூஸ் போட்டிருக்காங்கன்னா பார்க்கணும். சின்ன ஒரு ஐடியா எடுக்கணும். அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சைட் ஒன்று செய்ய போறீங்கன்னா முதல் உங்களோட கம்பெனிட்டர்ஸ் யாரு? கம்பெனிட்டர்ஸ்னா இப்போ நீங்கள் சினிமா கண்டென்ட் போடுறோன்னா இவங்க தான் உங்களோட கம்பெனிட்டர்ஸ். இவங்க என்ன மாதிரி போட்டிருக்காங்க சினிமா நியூஸ். இங்கே பாருங்க நிறையா நியூஸ் இங்கே பாருங்க. இங்கே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் தான் போட்டிருக்காங்க. சில நியூஸ் அசை வந்து அதில் போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி பிக்சரை போட்டு அந்த நியூஸை போட்டுட்டு இங்கே வந்து அவனோட மேலும்னு சொல்லி வாசிக்கிட்டே கொடுப்பாங்க. அப்படின்னா நார்மலாக நான் ஒன்று காட்டுறேன். இப்போ நான் முன்னே செஞ்ச ஒரு சைடு ரைட் இந்த இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ செய்கிறது இல்லை நான். இப்போ இது வந்து இதில் வந்து எப்படி நம்ம சரியான முறையில் நம்ம போடுறதுன்னா ரைட். இப்போ பாருங்க இது இந்த சைடில் நம்ம சரியான முறையில் நம்ம போடுற நேரம் சிம்பிளாக போட்டலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ரைட், இங்கே பாருங்க இந்த மாதிரி அந்த நியூஸை கொண்டாந்து அப்படியே இங்கே கொண்டாந்து போடலாம். நீ கணக்கு அந்த இப்போ நீங்கள் உங்களோட யூஆர்எல் அப்படியே இப்போ இந்த யூஆர்எல்னா இந்த யூஆர்எல் அப்படியே ரீட் பண்ணுறது அப்படியே அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு கொண்டாந்து ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். கீழே அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வந்து உங்களோட தகவலை ஒன்று நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மேலும்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பிளாக்குக்கு போவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம செய்யறது. இப்போ இந்த மாதிரி நியூஸை வந்தோம்னா இப்போ டக்குன்னு அந்த நியூஸை பார்ப்பாங்க. அந்த நியூஸ் வந்து இந்த அதாவது என்னன்னா இந்த டைட்டில் தான் முக்கியம். இந்த டைட்டில் நீங்கள் வைக்கிற நேரம் ஒரு சுவாரஸ்யமாக மக்களை கவர்ற மாதிரி இந்த டைட்டில் வைக்கணும். அப்படின்னா தான் இந்த கிளிக்கபிள் போகும். ஓகே, இந்த கிளிக் பண்ணுற அளவில் நீங்கள் பண்ணணும் இந்த டைட்டில். இங்கே பாருங்க, மர்ம நோயின் தாக்கமும் மேலும் ஒரு பல்கலை மாணவன் திடீர் மரணம். இப்போ அந்த மாதிரி ஒரு இந்த டைட்டில் வந்து பாருங்க ஒரு அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. இந்த டைட்டில் மூலியமாக தான் அவங்க உங்களுக்கு ப்ளாகை கிளிக் பண்ணணுமா வேணுமான்றதை டிசைட் பண்ணுறது அந்த டைட்டில். அந்த டைட்டில் நீங்கள் ஒரு அட்ராக்டிவாக ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் வச்சிங்கன்னா ஷுவராக வந்து அவங்க டைட்டிலை கிளிக் பண்ணி உங்களுக்கு போகும். அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் டைட்டில் வைக்கிறது தான் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த டைட்டிலை நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா அந்த டைட்டில் தாங்க உள்ளுக்கு வரும். அவங்க ப்ளாக் உள்ளுக்கு வந்தவங்களை வந்து அந்த டைட்டிலேருந்து உள்ளுக்கு வந்தவங்கள நீங்கள் அழகாக வந்து உங்களோட ரீடபிலிட்டி வந்து அழகாக இருக்கணும். அப்படின்னா தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிச்சுட்டு போவாங்க. போரிங்காக உங்களோட கண்டென்ட்டை செஞ்சிடாதீங்க. போரிங்காக செஞ்சாங்கன்னா உங்கள் டக்குன்னு உங்கள் ப்ளாகுக்கு வந்து டக்குன்னு இது பண்ணிட்டு போனாங்கன்னா க்யூட் பண்ணிட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களோட பவுன்ஸ் ரேட் வந்து கூடிடும். இப்போ பவுன்ஸ் ரேட் வந்து கூடினா சரியில்லை. ஓகே, இப்போ அதனால ஒரு ரீடபிலிட்டியும் நல்லா எழுது. அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, அதனால நீங்கள் நல்லா உங்கள் தமிழ் கண்டெய்னை நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி நியூஸை போட்டுக்கிட்டு போகிற நேரம் உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி நியூஸ் நீங்கள் போடுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி பீப்புளை டார்கெட் பண்ணுறீங்கன்றதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆட் கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி கூட்டினதுக்கப்புறம் நீங்கள் போட கண்டென்ட் போட நாளாந்தம் நீங்கள் கண்டென்ட் போட்டுக்கிட்டே போங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் செஞ்சு பாருங்க. உங்களோட பிளாக்கை வந்து ஒரு அளவில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000-1500 வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2-3 மாதம் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று எதிர்பார்த்து கொள்ள முடியும். ஓகே, சின்ன இது ஒரு பார்ட் டைமாக நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் ஆஃபீஸ் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு மந்த்தியால நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் எழுதி நீங்கள் போட்டிங்கன்னாவே ஒரு நல்ல வருமானம் வந்து இதில் மேற்கொள்ள முடியும். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த மாதிரி தமிழ் பிளாக்ஸ் எழுதி ஏர்ன் பண்ணுறது. ஆனால் என்னன்னா தமிழ் பிளாக் எஸ்இஓ ஆகாத காரணத்தால் நீங்கள் இந்த ஃபேஸ்புக் மூலியமாக தான் வியூஸை வந்து அங்கே கொண்டு வர என்ன ஆகும்னா
உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கேம்பெயின் ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க தமிழ் நியூஸ்ன்னு அடிச்சாவே வந்து உங்க சைட்டுக்கு வந்து மக்கள் வந்து உங்க பிராண்டை வந்து விரும்பிடுவாங்க. ரைட். இப்போ இந்த பிராண்டுனா இப்போ ஹரிணி சினிமா, இப்போ அந்த பிராண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு 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 ப்ரமோட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் டிரெக்டாக வந்து ஃபேஸ்புக் போகாமல் உங்களோட சைடை வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரைட், இந்த பிராண்டுக்கு போய் அப்போ டைப் பண்ணுவாங்க. போயிட்டு உங்கள் பாருங்க சினிமா பேட்டைன்றது டைப் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இது வந்து இப்போ கூகுளில் வந்து டைப் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்கள் பிராண்டையும் ஒரு நாளைக்கு மக்கள் டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறது. ஒன்லி நாட் ஓன்லி ஃபேஸ்புக் ப்ரமோஷன் மட்டும் இல்லை, நிறைய முறையில் ப்ரமோட் பண்ணலாம் இந்த பிராண்டை. கூகுள் ஆட்ஸ் மூலியமா ப்ரமோட் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் மூலியமா ப்ரமோட் பண்றதுன்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் ஸ்பான்சர் ஆட்ஸ்னு ஒன்று வரும் பாருங்க. இந்த கூட ஏதாவது ஒரு பிராண்டை நீங்க இது பண்றீங்க, ஸ்பான்சர்னு போட்டு சில வெப்சைட்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்பான்சர் ஆட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கூகுள் விசிட்டர்ஸ் தமிழ் நியூஸ்னு அடிச்சா நீங்க வந்து கூகுளுக்கு சில மணி பே பண்ணியிருப்பீங்க, உங்க சைடை தான் முதல்ல காட்டும். அப்ப அது மூலியமாவும் விசிட்டர்ஸ் வந்து உங்க சைடை கிளிக் பண்ணி பார்த்து நல்ல கண்டெய்னர் இருந்தால் அதுலேயும் உங்களோட சைடை வந்து உங்களுக்கு அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபேஸ்புக் ஆட்ஸ், ரைட். அடுத்தது வந்து கூகுள் ஆட்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன சில லிஸ்டிங் சைட்ஸ், தமிழ் சினிமா மாதிரி சில லிஸ்டிங் சைட்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க உங்களோட சைட்ஸை லிஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. கெஸ்ட் போஸ்டிங் இருக்கு. அடுத்தது வந்து பேக்லிங்க் கேம்பெயின் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேக்லிங்க் கேம்பெயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மூலியமாவும் நீங்க வந்து உங்க சைட்ஸை ப்ரமோட் பண்ணிக்கலாம். வர வீடியோஸ்ல வந்து நான் சொல்லி தரேன் எப்படி நம்ம ஒரு எஸ்சிஓ வந்து நம்மளுக்கான விஷயத்தை வந்து நம்ம எஸ்சிஓ மூலியமா எப்படி முன்னுக்கு கொண்டு வருது. அதாவது இப்போ தமிழ் கண்டென்ட்டுக்கு நமக்கு எஸ்சிஓ பண்ண இல்லாது, ஆனால் பேக்லிங்க் கேம்பெயின் ரன் பண்ணி, அடுத்தது கெஸ்ட் போஸ்டிங் மூலம், அடுத்தது லிஸ்டிங் சைட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஃபேஸ்புக், அடுத்தது அடுத்த விஷயம் வந்து இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம்.